26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 10:28 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:33 மணி வரையிலும் திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:33 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உறவினர்களின் வருகையால் இன்று குடும்பத்தில் சற்று சலசலப்புகள் வந்து போகும். இன்று பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். குரு பகவானின் சஞ்சாரம் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் மற்றும் சச்சரவுகளுக்கு இன்று நல்ல தீர்வுகளை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதும் மற்றும் ஒரு நல்ல ஆலய தரிசனமும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். உங்களினுடைய பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். அது வீடு வாங்குவதோ அல்லது 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது, 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, இதை மாற்றுவது, வீடு புதிதாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். 12ஆம் தேதி இன்றைய நாளில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சில முக்கியமான வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். இந்த நாள் உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களை கொடுப்பதும் ஒரு மறக்க முடியாத நாளாகவும் அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று திருமண வைபவங்களில் கலந்து கொள்ளுவது மற்றும் சுப காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்களினுடைய இல்லங்களிலும் சில சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த திருமண விஷயங்கள் நல்ல முடிவிற்கு வரும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை தரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்தி உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் நல்ல அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்று விநாயக பெருமானை காலை நேரத்தில் வணங்கி சிதறுக்காய் உடைக்க இந்த நாளுக்கான சந்தோஷங்கள் உங்களுக்கு நாள் முழுவதுமே அமைந்திருக்கும். கடகராசி அன்பர்கள், சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்களும் தீரும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு விதமான காலை வேளையில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் பொழுது மனதில் சந்தோஷங்கள் நிலவும். சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பிரயாணங்களும் காத்திருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களால் இன்று உங்களுக்கு திடீர் பிரயாண யோகங்கள் உண்டு. இன்று சூரியன் 8ஆம் இடத்தில் சனி பகவானுடன் மற்றும் புத பகவானுடனும் சேர்ந்திருப்பது சில யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் கோதுமை தானம் செய்ய நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களினுடைய பெற்றவர்களால் இதுவரையில் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் தீரும்.
சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி இவற்றினுடைய சஞ்சாரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் தொய்வு ஏற்பட்டாலும் இன்று மாலை நேரம் அது விலகும். இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உண்டு. ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் சூரியனை வணங்கி இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் நிலவும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு ஏற்படும். புதிய கடன் முயற்சியில் இது நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானால் இன்றைய நாள் உங்களுக்கு சில குழப்பங்கள் வந்து போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் இன்று அது சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் பொழுது இதுவரையில் நீங்கள் நினைக்காத ஒரு சில விஷயங்கள் கைகூடும். துலாம் ராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு பாராட்டுகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் சூரிய பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. பூர்வ புண்ணியங்கள் பலங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. உடன் பிறந்தோர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு அன்பையும் ஆதரவையும் பெறலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக தாய் தகப்பனிடத்தில் பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் இணைவது மனதிற்கு ஆறுதலை தரலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சனியினுடைய சஞ்சாரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடத்தில் மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். இன்று காலை வேளையில் விநாயக பெருமானை வணங்கி வீரபத்ரருக்கு தீபம் ஏற்ற இந்த சூரியன் செவ்வாய் சனியினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று மனப்பதற்றங்கள் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நவகிரக வழிபாடுகளும் இன்று காலை நேரத்தில் செய்வதனால் மகர ராசி அன்பர்களுக்கு கிரகதோஷங்கள் தீரும். பல நாட்களாக பேசாமல் இருந்து வந்த உங்கள் தாய் தகப்பனிடத்தில் மீண்டும் இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பொருளாதார உயர்வு ஏற்பட இன்று வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றியடையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமைகளில் இருந்து வந்த பாரம் நிவர்த்தியாகும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள் விலகும். உயர் கல்வி படிப்பு பயில எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அது சார்ந்த விண்ணப்பம் செய்வதோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சில பதில்களோ சாதகமாகவே அமைகிறது. இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு கிரகதோஷங்கள் தீர்ந்து தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இருக்கும். பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். கூட்டு தொழில் முயற்சி மற்றும் தொழிலில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள், தொழிலாளர்களால் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்றைய நாள் நல்ல விடை பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக உடன்பிறப்புகளால் இருந்து வந்த சொத்து தகராறுகளுக்கு முடிவுகளை காணலாம். ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சனி மற்றும் புதனினால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொய்வுகள் உண்டு. உங்களினுடைய வருமானங்கள் அதிகரிக்க இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு விதமான குடும்ப ஒற்றுமை வரும் பொழுது மன அமைதியும் சந்தோஷமும் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.